ஹாய் ஹலோ அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிக்க போகிறாங்க. உங்கள் கடன் ரத்தாகுமா? கட்சிகளுடைய மாஸ்டர் பிளான் என்ன? எப்போ உங்களுடைய கடன் ரத்தாகும்? இப்போ நீங்கள் நகைக்கடன் வாங்கினா கூட ரத்தாக செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? இவற்றை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை நாம் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் அரசியல் கட்சிகள் வெளியிடும் தேர்தல் அறிக்கையில் விவசாய கடன் மற்றும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் மிக முக்கியமான இடத்தை பிடிக்குது. ஒவ்வொரு கட்சியுமே பார்த்திங்கன்னா இதை தாங்க டார்கெட் பண்ணுறாங்க. இந்த விவசாயிகளுக்காகவே பார்த்திங்கன்னா கட்சி நடத்துகிறாங்களான்னு தெரியல. ஸோ இந்த இடத்த முக்கிய இடமாக பிரிக்குது. ஒவ்வொரு கூட்டுறவு வங்கிகளிலும் விவசாயிகள் மற்றும் சாமானிய மக்கள் வைத்துள்ள நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது பெங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் கூட அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தகவல்கள். ஸோ வழக்கமாக அரசு ஒரு தள்ளுபடி அறிவிப்பை வெளியிடும் பொழுது முதலில் அதற்கான தகுதி வரம்புகளை நிர்ணயம் செய்யும். கடந்த கால நடைமுறைகளை வைத்து பார்த்தால் கூட்டுறவு சங்கங்களில் 5 சவரன் அல்லது அதற்கு குறைவான எடை கொண்ட தங்க நகையை அடகு வைத்தவர்கள் மட்டும்தான் கடன் தள்ளுபடியாக எடுத்து கொள்ளப்பட்டது. ஆனால் இனி பார்த்திங்கன்னா இந்த 3 சவரன் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடியை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சில யோசனைகள் போயிட்டுருக்கு. இதற்காக ஒரு தனிநபர் குடும்பம் பெற்ற மொத்த கடனின் அளவு கணக்கிடப்படும். தள்ளுபடி இதற்காக அறிவிப்புகள் வெளியானதும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு வங்கிகளில் உள்ள கணக்குகளை ஆய்வு செய்வார்கள். இதில் பயிர்க்கடன் தள்ளுபடி ஏற்கனவே பெற்றவர்களா, அரசு ஊழியர்களா, வருமான வரி செலுத்துபவர்களா இந்த போன்ற விவரங்கள் சரிபார்க்கப்படும். இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தகுதியான பயனாளர்கள் பட்டியல் தயார் செய்யப்பட்டு அவர்கள் கடன் மற்றும் அசல் வட்டி தொகையானது முழுமையாக ரத்து செய்யப்படும். இதற்கான தொகையை அரசே ஏற்கும் என்பதால் கடனாளிகள் தங்கள் நகைகளை எந்தவித கட்டணமுமின்றி திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் பொதுமக்களிடையே இது பெரிய எதிர்பார்ப்பை எதிர்பார்க்குது. தமிழக சட்டமன்ற தேர்தலின் பொழுது ஒவ்வொரு முறையும் அரசியல் கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு கட்சியுமே போட்டி போட்டுக்கொண்டு இதை தான் சொல்கிறாங்க. இலவசங்கள் மற்றும் கடன் தள்ளுபடி வாக்குகளை அள்ளி வீசுகிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மக்கள் இதில் ஈர்க்கிறாங்க அப்படின்றது தெரியலை. விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக பயிர்க்கடன் மட்டுமின்றி கால்நடை வளர்ப்பு கடன், நகைக்கடன், தோட்ட பராமரிப்பு என பல்வேறு தேவைகளுக்காக வங்கிகளை நாடியுள்ளனர். கடந்த காலங்களில் நிலவிய வறட்சி மற்றும் பொருளாதார சூழல் காரணமாக இந்த பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட வரலாறுகளும் உள்ளது. அதே போன்ற அறிவிப்பு இந்த முறையும் வெளியாகும் என்று விவசாயிகள் மிகுந்த நம்பிக்கையோடு காத்திருக்காங்க. குறிப்பாக கால்நடை வளர்ப்பு மற்றும் தோட்ட பராமரிப்புக்காக கடன் வாங்கியுள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகள் தேர்தல் அறிக்கையில் தங்களுக்கு சாதகமான அம்சங்கள் இடம்பெறுமா என்று உற்று நோக்குகின்றனர். எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது எங்களுக்கு தேவையான அம்சம் வருமா அப்படின்ட்டு உற்று நோக்கிட்டு இருக்காங்க ஏக்கத்தோட. ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சரியான பதிலடியாக தேர்தல் இந்த டைம் கொடுக்க போகுது. இதனால் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதற்கான விரிவான நெறிமுறைகளும் தேர்தல் சமயத்தில் கட்சிகள் வெளியிடும். ஒவ்வொரு கட்சியுமே இனிமேல் பார்த்திங்கன்னா நகைக்கடன் உடைய தள்ளுபடி குறித்து ஒரு சில அறிவிப்புகளை, விரிவான விளக்கங்கள் எல்லாமே வெளியிட போகிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப இனி நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். கல்வி கடன் தள்ளுபடின்றது கண்டிப்பாக இருக்கும். விவசாயிகளுக்கு கூடான பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றது 100% இது எல்லாமே இருக்கும் மக்களே. ஸோ அதனால் இப்போ இருக்கிற டைமில் நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் மட்டும் நகைகளை கடன் வச்சுக்கோங்க. ஏன்னா மார்ச் 31 வரைக்கும் ஆக்டிங்கில் இருக்கும். மார்ச் 31 வரை பெற்ற கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்ய போகிறாங்க. சென்ற டைமும் இந்த மாதிரி தான் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. இனிவரும் காலங்களிலும் இந்த மாதிரி தான் தள்ளுபடி பண்ண போகிறாங்க. ஸோ தள்ளுபடி பெறணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளை அணுகி கடன் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருக்கிற வீடியோ நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.